ஓம் நம சிவாய. சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது வீக்கெண்ட் டு நம்மால் முடியும் அறக்கட்டளையின் நிலையத்திற்கு ஆன்மீகத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருஜி கட்டிடமையம் சீனிவாசன் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற கமலாவிடம் சீனிவாசன் அவர்கள் நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரை நேயர்கள் சார்பில் நாம் வரவேற்று அவருடன் ஒரு சின்ன உரையாடலை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் மற்றும் இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது, எதிர்காலம் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த 3 விஷயங்களை நம்ம இப்போ பகிர்ந்து போகிறோம். அடியன் பார்த்தீங்கன்னா பேசிக்லி சிவில் இன்ஜினியராக இருந்தேன். 2017 விஆர்எஸ் கொடுத்துட்டு ஒரு ஆன்மீக தேடலில் இப்போ ஒரு வீடு அமைச்சிட்டு இருக்கேன். இன்றைய கருத்து என்னென்னா நேற்று முன்தினம் ஆடி பௌர்ணமிக்கு வந்த திரளான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலை தரிசித்ததுக்காக மாடை சுற்றி நிற்கிறது ஒரு மனசை ஒரு ஒரு இது செய்யுது. இதற்கு சில வழிமுறைகள் ஏற்கனவே தற்போதைய தற்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நாங்களெல்லாம் கலந்து ஆலோசித்தோம். அப்பொழுது அதுக்கு வேண்டிய வழிமுறை இப்போ கரெக்டாக கொண்டுள்ளது. யாதெனில் இப்போ என்னென்னா, தற்போது இருக்கிற பூக்கடை மார்க்கெட் அதுக்கு புதுசாக பில்டிங் காந்திநகரில் கட்டின்னு இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் என்ன பண்ணணும், இந்த பூக்கடை பில்டிங்கில் ஃபுல்லாக காத்திருப்போர் அறை, பல அறை இப்போ திருப்பதியில் இருக்கிற மாதிரி நவீன வசதியோடு. ஏன்னா அமைச்சர் எங்கெங்கேயோ போயிருக்காரு, நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. நெடுஞ்சாலையில் எக்கச்சக்கமாக சாதனை பண்ணியிருக்காரு. பொதுப்பணித்துறையில் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம அறநிலையத்துறை எப்படியும் லேட்டாக செய்வாங்க. நம்ம பொதுப்பணித்துறையில் இது எடுத்துட்டு காத்திருப்போர் அறை நல்லா பக்காவா திருப்பதியில் இருக்கிற மாதிரி பக்தர்கள் தங்கும் அறை, பக்தர்கள் தங்கும் அறை, பக்தர்கள் காத்திருந்து போகிற அறை. அதை அறையில் தங்கிட்டு ஒரு ½ அன் ஹவரில் தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு வழி வகுக்கணும். இது பேசிக்கில் பண்ணி ஆகணும். அடுத்தது மலை சுற்றில் எல்லாருமே ஓப்பனில் அன்னதானம் பண்ணிடுங்க. அங்கங்கே அது அன்னதானம் கூட மெயினாக ஒரு இடம் பார்த்தீங்கன்னா விஜய் கல்யாண மண்டபத்தாண்ட கிட்டத்தட்ட நிறைய இடம் இருக்குது. ஒரு 20 ஏக்கர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான உணவு கூடம். அதில் சும்மா சின்ன யூனிட், ஒரு 10 யூனிட். அந்த யூனிட்டில் ஸ்டோர் ரூமு, கிச்சன் ஏரியா, டைனிங், அது மாதிரி பிரிச்சுட்டு அதில் சமைக்கிறவங்க கிரிவலம் சமைக்கிறவங்க அன்னதானம் பண்ண விருப்புறவங்க அங்கே முதல்ல பதிவு பண்ணிவிட்டு அங்கே சமைச்சு அங்கே கொடுக்கணும். வெளியே உணவு எட்டக்கூடாது. பசி இருக்கிறவங்க உள்ளார போய் சாப்பிட்டு வரணும். ஏன்னா உணவு ரோட்டில் பரிமாறு தான் ப்ராப்ளமே. நெடுக்கை இறச்சிக்கின்னு அதே மாதிரிச்சிக்கின்னு போகிறோம். இது 2வது. 3வது பக்தர்கள் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக வராங்க. குறிப்பாக தெலுங்கானாவில் இருந்தும் ஆந்திராவிலும் நிறைய பக்தர்கள் வராங்க. எப்படி திருப்பதி வைணவத்துக்கு திருப்பதியோ, சைவத்துக்கு திருவண்ணாமலைன்ற மாதிரி ஒரு நிலைமை மாறி வந்திருக்கு. பக்தர்கள் திருப்பதிக்கு போகிற அளவுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மாவட்ட நிர்வாகம், ஏன்னா கலெக்டர் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு 10 மாதம், 1 மாதம், 1 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு கலெக்டர் வருவாங்க. அவங்களுடைய சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் மாறின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், அமைச்சர் பெருமக்கள் ஒரு டீம் போடணும். டீம் போட்டு குழு, அதாவது இதில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியிலும் போட்டு அதில் கட்சியும் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரி சமூக ஆர்வலர் இதெல்லாம் போட்டு கமிட்டி போட்டு அவங்களை இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் தான் நாளுக்கு நாள் இந்த பக்தர்கள் வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பக்தர்கள் தரிசனம் பண்ணணும். அடுத்து 2வது பெரிய இஷ்யூ, பக்தர்கள் கிரிவலம் அப்போ உள்ளூர் வாசிகள் வெளியே போகிறோம்ல. அந்த ஒரு நாள் ஒரு அர்ஜென்சி எப்படி போகிறது, ஒரு கார் சொல்கிறவங்க எல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறது. கார் உள்ளூர் கார், அதை TN25 காமிச்சாலும் போலீஸ்காரங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியூர் போலீஸ்காரங்க போட்டுறாங்க டியூட்டிக்கு. அங்கங்கே கேட் போட்டுறாங்க. இது எப்படி போகிறதுன்னு தெரில. அமைச்சர் அவர் காதுக்கு தெரிஞ்சா தெரில. ஏன்னா இப்போ பௌர்ணமி அன்னைக்கு லாக் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்தாண்டு பார்த்தா பிச்சாண்டி அமைச்சர் விட்டான், அது இவர் பிச்சாண்டி எம்எல்ஏ விட்டான்னு வரும்போது அங்கே தடுப்பு போட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முக சோழன் தடுப்பு போட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேனிஷ் ஸ்கூல் தடுப்பு போட்டுறாங்க. எங்கேயும் உள்ளூர் ஆளுங்க வெளியே போகிறது வழியே இல்லை. இதெல்லாம் உள்ளூர் வாசியோட குமரன் இருக்கிறாங்க. அமைச்சர் நாலேஜுக்கு எட்டுன்னு வரல. இது என்னுடைய வாயிலான அமைச்சர் நாலேஜுக்கு தெரியுதுன்னா, அமைச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனை பண்ணுறவர். ஏன்னா அவர் சாதனைக்கு பேர் போனவர். இதை திருவண்ணாமலை ஏதோ ஒரு வழி பண்ணி இந்த பக்தர்கள் வர்றதை ஏதோ மாடிஃபை பண்ணி அழகாக சிம்பிளாக பார்த்து நேற்று போராட்டம் பண்ணிடுறாங்க. இது மாதிரி சாலை மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா மாவட்ட நிர்வாகம் அப்பப்போ மாறும்.
அவங்களுக்கு ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு கலெக்டரும் வரப்போ ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கும் அவங்க எண்ணம். அது நான் தப்பாக சொல்லலை. ஆனால் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம உள்ளூர்வாசிக்கு தான் தெரியும். இவங்களெல்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு டீம் போட்டு இதை வந்து ஏதாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அடுத்து கலைமகள் சபா பில்டிங் அப்பயே வந்து நீங்கள் அது அமைச்சர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த கலைமகள் சபாவை டேக்கப் பண்ணுறதா ஒரு வழி சொன்னோம். அது அப்போ ராஜேந்திரன் கலெக்டர் இருக்கும்போது ஒரு ஆலோசனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ரிஜிமெல்லாம் மாறவே அது விட்டு போச்சு. இப்போ திரும்ப அந்த கலைமகள் சபா இடத்த வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு, ஏன்னா வந்து அது ஒயிட்டில் தான் இது ரிஜிஸ்டர் தான் பண்ணி ஆகணும். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொள்ளையிற பணத்தை கூட அந்த கலைமகள் சபை இடத்த பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே அந்த கடையெல்லாம் அங்கேயும் ஏதாவது ஒரு நம்ம ஆன்மீக சம்பந்தம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அமைச்சர் வந்து ஏன்னா இருக்கிற மாநகராட்சி ஆகிடுச்சு. இது அமைச்சர் வந்து தனி கவனம் நம்ம திருநாளை நகரத்துக்கு செலுத்தணும். மெயினாக ஆன்மீக பக்தர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு டீம் போட்டு அது பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு டீம் போட்டு இதை பண்ணால் தான் வந்து விமர்சனம் இல்லாமல் இருக்கும். நேற்று விமர்சனம் அன்றைக்கி பார்த்தினா வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனம் வந்து நம்ம நகரத்துக்கு வரக்கூடாது. அமைச்சர் வந்து பல சாதனைகளை பண்ணுறாரு. திருவண்ணாமலை நகரத்தை வந்து சாதனை நகரமாக மாற்றுறது அவருடைய சிந்தனைக்கு உட்பட்டது. இதை அவர் செய்வார் என பக்தர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் இந்த சில விஷயங்கள் பக்தர்களுக்கான கோரிக்கையாக தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. அமைச்சர் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு சில நடைமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அப்போ ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்புலாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை நடைமுறைக்கு ஆய்வு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்ம திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா பழைய சொல் வழக்கு என்னன்னு கேட்டால், கண்ணகியினுடைய கலெக்டர் உதவி கலெக்டராக இருக்கும்போது அவங்க வந்து கெசட்லேயே வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 365 குளங்கள் 365 மடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பக்தர்கள் என்னென்னா ஒரு குளத்தில் குளிச்சுட்டு ஒரு மடத்தில் தாங்கினாக்கா ஒரு வருஷம் சுற்று வந்துடுது. அப்படிப்பட்ட இப்போ வந்து எத்தனை குளங்கள் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மூழ்கி போய் ஆக்கிரமிப்புகளில் அகற்றப்படும். நாம் வந்து 2008 கலெக்டர் ராஜேந்திரன் பீரியட், அதே நீங்கள் சொன்ன அந்த டைமில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ பண்ணோம். 2 இஷ்யூ பண்ணோம். அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா மலை மீது மின்சாரம் கொண்டு போகிறத தடை செஞ்சோம். மலை மீது ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து மின்சாரம் கொண்டு கொடுக்குறீங்க, தண்ணி வசதி கொடுக்குறீங்க. அங்கேயே இப்போது செப்டிக் டேங்க் கொண்டு மலை மேலேயே கட்ட ஆரம்பித்து கொடுத்தன இருக்கிறாங்க. ஏன்னா வருகின்ற சிறு வியாபாரிகள்லாம் மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அப்படின்ற விஷயத்தில் இப்போ வந்து மின்சாரம் கொண்டு போகக்கூடாதுன்னு தடை செஞ்சோம். இல்லை, அது என்னென்னா இதுக்கான தீர்வுகள் என்ன செய்யறது? அது 2 தீர்வு. ஒன்று வந்து தற்பொழுது அப்போ நான் ராஜேந்திரன் கலெக்டர் இருக்கும்போது ஒரு மதிப்பீடு செஞ்சோம். அதாவது இதுக்கு மேலே என்கரேஜ்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி தடுப்பு சுவர் கட்டுறதுக்காக அப்போ ஒரு மதிப்பீடு ஆய்வு செஞ்சோம். ராஜேந்திரன் கலெக்டர் இருக்கும்போது ஆய்வு செஞ்சோம். அப்போ நிறைய எதிர்ப்பு வந்தாலும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். இப்போவும் அது பண்ணலாம். ஒன்று இதுக்கு மேலே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரமணாசத்துலேருந்து பச்சைமா கோயில் வரைக்கும் ஃபுல்லாக தடுப்பு சுவர், பக்காவாக தடுப்பு சுவர். ஒன்று இல்லையா, ஆக்கிரமிப்பு எடுத்துட்டோம்னா உடனே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் இடம் பார்த்து அவங்களுடைய பொருளாதாரத்தை அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுத்து தான் எடுக்க முடியும். அப்படியே எடுத்துகிட்டு அவங்க எங்கே போவாங்க, அதையும் யோசிக்கணும்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஏதாவது தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஆனால் மலை சுற்றி இருக்கிற எல்லாமே தொழிலாளர்கள். பார்த்தீங்கன்னா இது மேஸ்திரிங்க, கொத்தனாருங்க, சித்தாள் அவங்க தான் இருக்கிறாங்க. பெரிய பணக்காரங்க யாரும் அங்கே கிடையாது. ஒரு சிலர் இருக்காங்க, 102 பேர் இருக்கலாம். சில மடமும் அங்கே இருக்குது. இதெல்லாம் அப்புறப்படுத்தினா அவங்களுக்கு வேண்டிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு, ஏன்னா அமைச்சர் இது ஒரு நல்ல தீர்வு காண்பார். ஏன்னா அவர் பெரிய சிந்தனையாளர். ஏன்னா இதெல்லாம் சாதனை பண்ணணும்னு நினைக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் இடம் பார்த்துட்டு ஃபுல்லாக பக்காவாக பில்டிங்லாம் கட்டி கொடுத்துட்டு அப்போ இவங்களை எடுத்து வச்சுட்டு வேணால் அகற்றலாம். எடுத்தோடனே அகற்றுறேன் அப்படின்றதெல்லாம் சாத்தியக்குறையே கிடையாது. இப்போ ஹைகோர்ட்டில் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு விளக்கம் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டால், மலையே சிவன், சிவனே மலை அப்படின்னு அவங்க நீதிபதியிலே அவங்களுடைய வாயினால் ஒத்துக்கிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்தமாரி ஆக்கிரமிப்பு பண்ணி அசுத்தங்கள் செய்வதனால மலை மீது கால் வச்சு ஏறவே கூடாது நம்மளுடைய கொள்கையில் இருக்கிறோம். கால் வச்சு ஏறினால சிவன் மேலே கால் வச்சு ஏற மாதிரி அங்கே போய் இயற்கை உபாதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ உடனே உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலையும் ஏதாவது தீர்ப்பு நம்ம பப்ளிக்கை டச் பண்ண முடியாது.
ஏன்னா வந்து பப்ளிக் வந்து 20,000 குடும்பம் அங்கே இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேலே 30,000 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாண்டர் பிரச்சனை வந்துடும். இவங்களுக்கு வந்து ஒரு நல்லா பக்காவாக வீடு, உனக்கு எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு அதை விட அதிகபட்சமான ஒரு வசதி ஏற்படுத்தி ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அப்புறம் இவங்களை வந்து பற்றி பேசினா ஓகே. நம்ம எடுத்தோடனே வந்து இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு செய்தி என்னென்னா, கடந்த காலத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய உள்ளே வந்தது, அதாவது பழமை ஆர்காலஜி அவங்க உள்ளே வரும்போது அப்போ இருந்த நகர தந்தை மற்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்களே செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணதாக ஒரு கூற்று இருக்கு. ஆமாம், அது விட்டுலாம். நம்ம மெயின் ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக்கை வந்து அங்கே எப்படி தடுக்கிறது போகிறது, இதை பற்றி தான் சம்மந்தப்பட்டது. அதுபோல் நீங்கள் அன்னதானத்தை சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அன்னதானம் வந்து இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அஷ்டலிங்கங்கள் இப்போ கோயிலில் பெரிய கோயிலில் சோறு போடுறாங்க, அடியண்ணாமலையில் சோறு போடுறாங்க. 2 இடத்துல இப்போ சாப்பாடு அன்னதானம் கோயில் சார்பில் அரசாங்கத்தின் சார்பில் நடக்குது. இதுபோல் அஷ்டலிங்கங்களையும் சோறு போட்டாக்கா அன்னதானம் பண்ணாக்கா இப்போ ப்ரைவேட்டாக நடத்தக்கூடிய அன்னதானன்ற பேரில் நிறைய முறைகேடுகள் நடப்பதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதியில் வந்து அங்கே அன்னதானம் போடுறது கிடையாது. ஆமாம், ஒரே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் நிர்வாகம் தான். பட் இங்கே என்ன பண்ணலாம், தெருவில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணால் வந்து டொனேஷனை வந்து நம்ம வந்து கோயிலுக்கு கொடுத்துடலாம். பட் வந்து இப்போ எந்த ஒரு மடம் இருக்குன்னா நான் உள்ளார வச்சு சாப்பாடு போகிறதுல வந்து தடுப்பு கிடையாது, அது வந்து அப்ஜெக்ஷன் கிடையாது. ரோட்டில் வந்து சாப்பாடு போகிறது நம்ம தடுக்கணும். ஏன்னா ரோட்டில் வந்து எல்லாமே வந்து ரோட்டில் கொடுக்குறாங்க, கண்டத்தை வீசிட்டு போகிறாங்க. அது தடுக்கிறது வழி என்னன்னா, அன்னதானம் போகிறதா இருந்தால் இண்டோரில் பண்ணுங்கள், வெளியே பண்ணாதீங்க. வெளியே பண்ணால் கோயிலில் கொடுங்க. நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு அஷ்டலிங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அந்தந்த இடத்துல சாப்பிட்றவங்க பசி வரும்போது சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். இது நல்ல ஒரு இது தான். ஆமாம், அஷ்டலிங்கங்களுக்கு அரசாங்கமே செய்யட்டும். ஏன்னா அன்னதான திட்டத்தின் கீழே பணம் வந்து பலாயிரம் கோடி வந்து அரசாங்கத்தினுடைய நிதி கஜானாவில் அன்னதானத்துக்காகவே சேர்ந்துட்டு அதை செலவு பண்ணாலே எத்தனையோ தலைமுறைக்கு கூட வரும்னு பேச்சு இருக்கு. அதனால அஷ்டலிங்கங்களை கவர்மெண்ட்டே போடட்டுமே. இடம் இருக்கணும், ஈசானத்தில் இடம் இருக்கு, எல்லா இடமும் அரசாங்கம் சுற்றி கோயில் இடம் தானங்கய்யா, எல்லாமே சுற்றி கோயில் இடம் தான். அவங்க நினைச்சா எங்கே வேணாலும் பக்கத்தில் போடலாம் அப்படின்றது மக்கள் கோரிக்கையாக இருக்கிறாங்க. நேற்று பார்க்குறேன் பக்தர்கள் வந்து இந்த ஆட்டோ வந்து ஒரு டீ கடைக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து இன்னும் என்னென்னா, இந்த ஆட்டோ நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் இல்லாமல் பேட்டரி காரில், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கு பசுக்கு சவுண்ட், புகை நெருக்கடி. ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மலை சுற்றி சின்ன மினி பஸ் அதெல்லாம் விட்டால் வந்து இந்த ஆட்டோ தொல்லை கொஞ்சம் குறையும். ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீவனம் வரும்போது நிறைய ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம். ஆமாம், மினி பஸ் வேணும்னு சொல்லிட்டு சாதாரண நாட்களில், பௌர்ணமி நாட்களில் தேவையில்லை, சாதாரண நாட்களில் மலை மினி பஸ் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. திருப்பதியில் மாதிரி அமைச்சர் வந்து குறைந்த கட்டணம் வாங்கிக்கலாம். மினி பஸ் கூட ஒரு குறைந்த கட்டணம் வாங்கிட்டு 14 கிலோமீட்டருக்கு எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம்னு ஒரு குறைந்த கட்டணத்தை வாங்கி. நம்ம ஊர் ஆட்டோ தான் பரவாயில்ல, நம்ம ஊர் ஆட்டோ வந்து நம்ம மக்கள் பயனடையணும். ஆனால் இது வந்து அந்த நாத்தி எவ்வளோ பார்த்தா வெளியூர் ஆட்டோலாம் வந்துடுது. கண்டிப்பாக சுற்று வட்டாரத்தில் நம்ம ஆட்டில் பயன்படுத்துறது தப்பு கிடையாது, அது நிறைய உள்ளூர்காரங்க கிடையாது, உள்ளூர்காரங்க பயனடையணும். ஆனால் வெளியூர் ஆட்டோலாம் வந்துடுது, அதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆட்டோக்கள் வெளியூர் ஆட்டோவில் வருது, யாருக்கும் தெரிய மாட்டேது. அதெல்லாம் வந்து நடைமுறைப்படும். அதேமாதிரி காவல்துறை இப்போ ஒத்துழைப்பு வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு முறை இல்லைன்னு மக்கள் நேற்று வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து என்னுடைய இந்த வாயிலாக பேட்டி வேலை 3 கோரிக்கை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தங்கு இளைப்பாறை முடிச்சு சாமி தரிசனம் போகணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசிகள் வெளியே போக முடியல, கார் மற்றதெல்லாம், அதுக்கு ஏதாவது ஒரு பர்மனெண்ட் கார்டு அது மாதிரி கொடுக்கணும். வர போலீஸ்கார் மதன் மாவட்ட ஆளுங்க வந்து தடுக்க இருக்கணும். இது 3வது கலைமகள் சபை வந்து நம்ம எடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு நான் மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக தமிழரசு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க, இப்போ நிறைவுக்கு வரும். இப்போ என்னன்னாக்கா, இப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒன்று நெடுங்க நேரமாக நிற்கிற மக்கள் சாமி தரிசனத்தை குறைக்கணும் நேரத்தை, அதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் செய்யணும். அதுதான் அந்த இளைப்பாறை அது ஒரு விஷயம். 2வது வந்து முறைகேடாக நடக்கக்கூடிய அன்னதானத்தை தவிர்க்கணும் அப்படின்றது சொல்கிறோம். அதை ரோட்டில் போடக்கூடாது. 3 விஷயம். உள்ளாரில் ஒட்டி போட்டுவாங்க. 3 விஷயங்கள். அதுபோல் இந்த பக்தர்கள் வந்து சுற்றி பார்ப்பதற்கு மினி பஸ் வேணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த 3 கோரிக்கைகள் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் இருந்ததுனாக்கா இன்னும் திருவண்ணாமலை, ஏன்னா எதிர்காலத்தில் திருவண்ணாமலை வந்து திருப்பதியை விட 6 மடங்கு கூட்டம் இங்கே கூறியும் சொல்லிட்டு கணிச்சிருக்கிறாங்க, ஆன்மீக பிரிவுகள் கணிச்சிருக்கிறாங்க. மலையே சிவன், சிவனே மலை, இங்கே நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய வந்தாரை வாழ வைக்கும் ஞான தபோதனரை வாழ என்று அழைக்கும் அண்ணாமலை என்ற பெயரில் இந்த இடத்துல நடக்க வேண்டியது இனிமேல் சிவத்தத்துவம் உலகெங்கும் தழைத்தோங்கணும் சொல்லியிருக்கிறோம். நம்மளும் என்ன சொல்லிக்கிறோம், 2 விஷயங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இது மூலிமா. 1 சாதுக்கள் நலவாரியம் கேட்டிருக்கிறோம்,
சாதுக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய சாதுக்கள் நலவாரியம். இரண்டாவதாக நுழைவாயில் 9 சாலைகள் இணைக்கக்கூடிய 9 நுழைவாயிலும் 9 கோபுரங்கள், அதில் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வந்து 270 அடி ராஜகோபுரம் எழுப்பப்பட்டால் மீண்டும் சிவத்தத்துவம் உலகத்துக்கே தழைத்துவங்கக்கூடிய வழிவகை இது வந்து ஒரு அரணாக இந்த திருவண்ணாமலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அது வந்து பரிந்துரை செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர். அதனால் இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு கோரிக்கையாக அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து முன்வைக்கிறோம். நன்றிங்க. நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.